ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்என் குக்கிங் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், தேங்காய் சட்னி பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா, நான் பொட்டுக்கல்ல வந்து இல்லாமல் தான் நம்ம சட்னி பண்ண போகிறோம். தேங்காய் சட்னி வந்து நிறைய விதமாக நம்ம பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ இந்த தேங்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான தேங்காயை நல்லா உடச்சிக்கோங்க. தேங்காய் அந்த அந்த கருப்பெல்லாம் வந்து இல்லாமல் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம அந்த துருவின தேங்காய் பூவை நம்ம சேர்த்துக்கலாங்க. சிலர் பார்த்திங்கன்னா தேங்காயை கீறி கீறி அந்த தேங்காய் கீத்து மாதிரி போடுவாங்க, சின்ன சின்ன பீஸாக. ஸோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் சட்னி அரைச்சிங்கன்னா ஒரு லைட் அந்த ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்து வரும். அது அந்தளவுக்கு நமக்கு பார்க்க தேங்காய் சட்னி வந்து நல்ல ஒரு பியூர் ஒயிட்டாக நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி தேங்காயை நீங்கள் துருவி சேர்த்திங்க அப்படின்னா தான் தேங்காய் சட்னி நல்ல ஒரு ஒயிட்டாக நமக்கு கிடைக்குங்க. இப்போ காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. அடுத்து சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 5 சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ மிக்சர் ஜார் மூடி போட்டு நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். அதோட கலர் பாருங்கள், பார்க்கும்போது எந்த அளவுக்கு நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த சட்னியை நம்ம தாளிச்சிடலாங்க. அடுப்பில் இந்த மாதிரி தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இதில் தேவையான அளவு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நீங்கள் கடுகு போடணும். எண்ணெய் காயறதுக்குள்ளே நீங்கள் கடுகு போட்டிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது அது. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டோன்னு இந்த பாருங்கள், இந்த மாதிரி பட பட படன்னு பொரியணும். இப்போ இதிலே கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது அடுப்பை நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா அது கருகிடும் சீக்கிரமாக. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இந்த தாளிப்பிலே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அது பண்ணுறப்ப நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், இந்த தாளிப்போட ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்து நம்ம தாளித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட தாளிப்பை தேங்காய் சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய தேங்காய் சட்னி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ரிட்ஜிலலாம் சிலர் பார்த்திங்கன்னா தேங்காயை உடைச்சி, இல்லை 2 நாளைக்கு முன்னாடியெல்லாம் வந்து தேங்காயை உடைச்சி வச்சு அப்படியெல்லாம் வந்து நீங்கள் தேங்காய் சட்னி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் உடைச்சி தேங்காய் சட்னி பண்ணுங்கள். இப்போ தேங்காய் சட்னி எதோடலாம் நம்ம தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு பார்க்கலாங்க. இட்லி, தோசை, பொங்கல், வடை, பஜ்ஜி, போண்டா, சேமியா கிச்சடி, ரவை தோசை, ராகி தோசை, இந்த மாதிரி எல்லாத்தோடையுமே வந்து நமக்கு இந்த தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.